லூக்கா 11:13 பாருங்க, நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அதிக நிச்சயம் அல்லவா? நாம் கேட்டால் போதும். ஆனால் சில நாட்கள் கேட்போம், பல நாட்கள் சோர்ந்து போம். எனவே நான் லூக்கா 18:1 அருள்நாதர் சொல்லிப்போன, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. என்னுடைய 20வது வயதில் ரயிலின் முன்பதாக விழுந்து சாக வேண்டும் என்று தற்கொலைக்காக ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் அன்பை அறிந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்த என் சித்தப்பா மூலம் கிறிஸ்துவின் அன்பை அறிந்தேன். என் உள்ளத்தை ஒப்புக் கொடுத்தேன். வேத புஸ்தகத்தை படித்தேன். அப்போஸ்தலர் 10:38 இவ்வாறு சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நான் யோசித்தேன், இயேசு தேவகுமாரன், என்னுடைய தற்சுரூபம், அவருக்கு பரிசுத்த ஆவியினால் அவசியமானால் எனக்கு எவ்வளவு அவசியம். அன்றிலிருந்து ஜெபம் செய்தேன். சுமார் 7 ஆண்டுகள் புலம்பினேன். எனக்கு வேலை இல்லாமல் இருந்ததினால் அல்ல, ஸ்டேட் பேங்கில் நல்ல வேலையில் இருந்தேன். எனக்கு கீழே 700 கிளைகள் இருந்தன. யோசித்து பாருங்கள், ஒரு கிளையே அடக்கி ஆள முடிய 700 கிளை. அவற்றின் மத்தியிலும் அருள்நாதரை பின்பற்றினேன். புலம்பி அழுதேன். 7 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் இரவு வேலை முடித்து வந்தேன். 9/10/1962 நான் உண்மையில் மனம் உடைந்து புலம்பினேன். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நான் கேட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு உம்முடைய தரிசனத்தை தரவில்லை? உம்மை பார்க்க வேண்டும், உம்மோடு பேச வேண்டும் என்று துடிக்கிறேன், ஏன் வரக்கூடாது? ஏன் என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பக்கூடாது? ஒன்று என்னை நிரப்பும், இல்லையானால் கொன்று போடும் என்று இரவு 12 மணி வரைக்கும் ஜெபித்தேன். அடுத்த நாள் இரவு 9:30 மணி ஆபீஸ் முடித்து வீடு திரும்பினேன். எங்கள் குடும்ப ஜெபத்திற்காக முழங்கால் படியிட்டோம். அவ்வளவுதான். இடம் முழுவதும் ஒரு பரலோக ஒளி இறங்கியது. அங்கிருந்து அத்தனை பேரையும் நடுங்க செய்தது. நடுவில் கிறிஸ்து தோன்றினார். நானே கிறிஸ்து. முழு இருதயத்தோடு நீ என்னை தேடினபடினான், என் மகனே, நானே உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நான் இருந்த பொழுது இந்த உலகம் என் அன்பையும் மனதுருக்கத்தையும் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று என் அன்பை தேடுகிறது. இந்த அன்பினால் நிறைந்த ஒரு மனிதனை உலகம் காணவில்லை. எனவே அந்த மனதுருக்கத்தின் ஆவி உனக்கு தருகிறேன். I give you my spirit of compassion. Every time you are moved with this compassion and pray for my people, I'll ask whatever you demand. இந்த மனதுருக்கத்தினால் நிறைந்து நீ என் மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீ கேட்பதெல்லாம் தருவேன் என்று சொன்னார். என் வாழ்க்கை மாறியது. மத்தேயு 10:20 பாருங்கள். இயேசு சொன்னார், இனி உங்களிலிருந்து என் ஆவியானவர் பேசுவார். ஆவியானவரிலிருந்து பேசுவார். அபிஷேகம், பரிசுத்தாவின் நிறைவு எப்படி இருக்கும்? யோவான் 14:20 பாருங்கள். அப்பொழுது அந்த நாள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது தேவனே நமக்குள் இருப்பது போல், நம்மை சூழ இருப்பது போல் தோன்றுகிறது. எத்தனை மகிழ்ச்சி! அது போதும் நமக்கு. தொல்லைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், பரிகாசங்கள் வரலாம், நிந்தை பேச்சுகள் வரலாம். எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் கூட இருப்பார். கவலைப்படாதே என்பார். நம்மை காப்பாற்றுவார். நமக்கு வேண்டாமா? உங்கள் கையில் தான் இருக்கிறது, நம் கையில் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு நேரம் கேட்டுவிட்டு போவதல்ல, பெரும் வரை தொடர்ந்து ஜெபிப்போம். நான் 7 ஆண்டுகள் ஜெபித்தேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கும் தருவார்.